என்னங்க உங்களுக்கெல்லாம் பொங்கலுக்கு லீவ் சொல்லிட்டாங்களா? தமிழ் பண்டிகை ஆனால் லீவ் கிடையாது. கொடுத்தது ஒரு நாள் லீவு, அதுவும் ஆப்ஷனல் லீவு. அந்த ஆப்ஷனல் லீவு எதுக்கும் கொடுக்குறீங்க? அதுவும் தூக்கிக்கலாம்ல. எனக்கு புரியலை. ஏண்டா பொங்கல்னால் ஒரு வாரம் ஃபெஸ்டிவல்டா, ஒரு நாள் அதுவும் ஆப்ஷனல் லீவ் கொடுத்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு வரத்துக்கு ஒரு நாள் ஆகிடும். இது என்ன பண்ணுறதுனாலாம் எக்ஸ்ட்ரா ஒரு நாள் கேட்டால் பொங்கல் இங்கே செலிப்ரேட் பண்ணுன்றாரு எங்கள் மேனேஜர். அவர் இந்த வீடியோஷன் அப்படி இருக்கனால அவர் அப்படி சொன்னார். ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ண முடியுமான்னு தெரில. பொங்கலுக்கு ஒரு நாள் லீவ் தரீங்களே, அநியாயமாக தெரில. கிறிஸ்மஸ்க்கு லீவ் கொடுத்தீங்களா ஒரு நாள், அது எது கொடுத்தீங்க? அன்றைக்கி மட்டும் கம்பல்சரி லீவு, பொங்கல்னா மட்டும் ஆப்ஷனல் லீவு. என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இல்லை வேற எங்கள் அன்னிக்கறி கேட்குறேன் ஊரில் இருந்துக்கிட்டு, வாடி நீ லீவுக்கு அதையே போட்டுட்டு வாடி, அப்படி என்னடி வேலை பார்க்குற? மாடு பார்க்க வரமாட்டியாடி? ஏன்னா மாடு நானாக ஓட்ட போகிறேன்? நான் வரலைன்னா மாடு ஓடாதா? அவள் இந்த வீடியோ பாப்பா, உனக்கு தான் இந்த வீடியோ. ஏதோ மாடு ரோட்டில் ஓடுது, அது கண்ணா பின்னா ஒன்று ஓடும், அது நானாக ஓட போகிறேன்? எனக்கே இங்கே லீவ் கொடுக்கல, என்னடா பண்ண போகிறோன்னு தெரில. இங்கே நீ வாடி பண்டிகை வரலன்னா எப்படி? என்னடி இல்லை லீவு தர மாட்டாங்களா? நீ மாடு ஓட்டுறதை பார்க்க மாட்டியா? சனிக்கிழமை வந்தால் எப்படின்னா நான் என்னத்த சொல்லுவேன்? என் கஷ்டம் எனக்கு தான்ப்பா. கார்ப்பரேட்டில் வேலை செய்கிறவங்கள கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும்.